தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, அந்த பையன் நல்ல பையன் மாதிரி எனக்கு தெரியுது. அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்குது, அவ்வளோதான். நீ அடிக்கடிக்க ஃபோன் பண்ணு, பேசு. அப்போ தான் உனக்கு யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற எண்ணமே இருக்காது. அவன் ரொம்ப நல்லவன். அவங்க குடும்பம்லாம் பார்த்தா கூட நல்ல குடும்பமாக தான் தெரியுது. இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கிறது பெரிய விஷயம். நம்மக்கிட்ட பணமே கிடையாது, இருந்தாலும் உன்னை நல்லா இருக்கிறதுனால அவங்க பொண்ணு கேட்குறாங்க. அதே மாதிரி நடக்கட்டும், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில்கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா நீ ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? எனக்கு நீ பேசுகிற பொய்யெல்லாம் பார்த்தா வச்சுக்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு அதெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்க? அதெல்லாம் அந்தந்த நேரத்தில் அப்பப்போ சமாளிச்சுக்கலாம். சரியா? இப்போ நீ நல்லா பேசு, சரவணன்கிட்ட பேசு, அடிக்கடிக்க பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்க்கலான்ற, பேசணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு நீ தங்கமயில போட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. ஆமாங்க, அப்படி தான் பண்ணணும். அப்போ தான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். நான் இந்த 2 பொண்ணு பெத்தமே கல்யாணம் நடக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் மீனா யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்கேருந்து வராங்க. அக்கா என்னக்கா ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. இல்லை, என்னோட சந்தேகத்துக்கு யாருமே பதில் சொல்லவே மாட்டாங்க. நான் முன்னாடி கூட கேட்டேன், எதுக்காக கரெக்டாக இந்த நம்பர் பார்த்து சரவணுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு. ஆனால் அதெல்லாம் விடு, நீ எதுக்கு இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கன்னு எங்கள் வீட்டுக்கார் திட்டுறாரு. கண்டிப்பாக ஏதோ இருக்குது, அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, அதை அவங்க மறைக்கிறாங்க. அது எனக்கு கிளியராக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் அப்படிதான்க்கா இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. நடக்கிறது நடக்கட்டும். ஆனால் இவருக்கு கல்யாணமே ரொம்ப தள்ளி தள்ளி போகுது. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஃபஸ்ட்டு பண்ணி வைப்போம். அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தானே இருக்குது அப்படின்னு ராஜி மீனா கிட்ட சொல்கிறாங்க. சரி, நீ சொல்கிறதும் ஒரு வகையில் கரெக்டு தான். இந்த கல்யாணம் நடந்து தானே ஆகணும். ஏன்னா கல்யாணமே ரொம்ப தள்ளி தள்ளி போயிடுச்சு. இந்த கல்யாணமாவது நடக்கட்டும். சரி, இதுக்கு மேலே இதை பற்றி நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரிக்கா, வாங்க வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனாவை கூட்டிகிட்டு போறீங்க. என்ன 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மீனா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க.